3 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டமானது தொடர்ந்து 3வது நாளாக தொடர்கிறது. இது தொடர்பான விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது நாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அரசு பள்ளிகளில் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடிய நிலையில் அதில் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும். 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு அதிகமான சம்பளமும், மே மாதத்திற்கு பிறகு ஜூன் ஜூலை மாதங்களிலே பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு குறைவான சம்பளமும் வழங்கப்படுகிறது. அதாவது அடிப்படை ஊதியமாக அவர்களுக்கு 8,370 ரூபாயும், இவர்களுக்கு இப்போ தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியமாக 5,200 ரூபாயும் வழங்கப்படுகிறது. எனவே அப்போது இந்த அடிப்படை ஊதியம் 3,170 ரூபாய் என்ற அளவுக்கு இருந்தது. தற்போது இந்த 15 ஆண்டு காலத்தில் இந்த ஊதிய முரண்பாடு 16,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரே பள்ளியில் ஒரே கல்வி தகுதியோடு ஒரே வகுப்பில் பணியாற்றக்கூடிய தங்களுக்கு இருவேறு சம்பளம் வழங்கப்படுவது ஏன் என்று இந்த இடைநிலை ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தி வருகின்றார்கள். எனவே தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக இவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது இவர்களது இன்று நேற்று கோரிக்கை அல்ல. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டிலிருந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 2018 மற்றும் 19வது ஆண்டிலே அதிமுக ஆட்சி காலம் அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இவர்களை பலமுறை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 மாத காலத்திற்குள்ளாக உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் அந்த 3 மாத கழித்தும் கூட அந்த தீர்வு கிடைக்காத காரணத்தால் மீண்டும் டிபிஏ வளாகத்திலே ஒரு 7,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஏ வளாகத்திலே கூடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை, பட்டினி போராட்டத்தை நடத்தினார்கள். அன்றைய தேதியிலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிபிஏ வளாகத்திற்கு வந்து இன்னும் 3 மாத காலத்தில் திமுக ஆட்சி அமையப் போகிறது, நீங்கள் ஏன் போராடி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்து கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் திமுக கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 311வது தேர்தல் வாக்குறுதியாக தமிழ்நாட்டில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு களையப்படும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று இந்த 2021இல் திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஓராண்டு காலம் காத்திருந்தார்கள். ஆனால் அதன் பிறகும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. பிறகு பல கட்ட போராட்டங்களை இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்தார்கள். அதன் பிறகு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், அதே போல் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு 3 மாத காலத்தில் அறிக்கை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 3 ஆண்டு காலம் ஆகியும் கூட அந்த அறிக்கை கொடுக்கப்படாத காரணத்தால் தொடர்ந்து ஆட்சியினுடைய இறுதிக்கே வந்துவிட்டோம், இப்போதும் கூட எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை, இதற்கு மேலும் காத்திருந்தால் சரி வராது என்று இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். தற்போது மாணவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த அரையாண்டு விடுமுறையை தேர்வு செய்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டத்தினுடைய அந்த தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை விட்டு களைய மாட்டோம் என்று தொடர்ந்து 3 நாட்களாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் நாள் டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். நேற்றைய தினம் சென்னை முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தினசரி இவர்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கான பிரச்சனை என்பது 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதே சம்பளம் எங்களுக்கும் வழங்க வேண்டும். அவர்கள் என்ன கல்வி தகுதி வைத்திருக்கிறார்களோ அதே கல்வி தகுதி தான் நாங்களும் வைத்திருக்கிறோம். அவர்களும் 1 முதல் 5ஆம் வகுப்புக்கு தான் பாடம் நடத்துகிறார்கள், நாங்களும் அதே வகுப்புக்கு தான் பாடம் நடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் ஏன் குறைவான சம்பளம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக இந்த சங்கத்தினுடைய பொருளாளர் திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை நாம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறதெல்லாம் இப்போ மக்கள்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு என்ன கேள்வி வருது, நம்ம ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி சில பேர் கேட்குறாங்க. இயல்பாக
செய்தியாளர்கள் அழகிய எங்களுக்கும் கூட இந்த கேள்வி என்பது இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, 2009 நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கல்ல, வேலைக்கு சேரும் போதே உங்களுக்கு இதுதான் சம்பளம்னு சொல்லி தானே உங்களை வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. அப்போ அன்னைக்கு சரின்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டு இன்னைக்கு எனக்கு அதிகமாக சம்பளம்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம் சார்? அன்னைக்கு சேரும்போது எங்களுக்கு பணி நியமன ஆணையில் கொடுக்கப்பட்ட ஊதியம் வேறு, அவர்கள் எங்களுக்கு வழங்கிய ஊதியம் வேறு. எங்களுக்கு 2009ஆம் ஆண்டு 2001/6/2009 பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு 4500 தர ஊதியம் கொடுத்தாலே எங்களுக்கு போதுமான சம்பளம். அந்த தர ஊதியத்தை 4500 அடிப்படை ஊதியம் கொடுக்காமல் இன்று அதை குறைத்து விட்டார்கள். எங்களுக்கு ஆணையில் பணி நியமன ஆணையில் கொடுக்கப்பட்ட ஊதியத்தை கொடுத்திருந்தாலே போதும். அதுதான் போராட்டம், அதுதான் ஆரம்ப கட்டமே. அதுதான் கொடுக்கப்பட்ட எங்கள் ஆணையில் நியமிக்கப்பட்ட அந்த கடிதத்தில் உள்ள சம்பளத்தை கொடுக்காமல் ஊதியத்தை குறைத்து நிர்ணயம் செய்தார்கள். ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு எவ்வாறு ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது விதி இருக்கு. அந்த விதியை புறம் தள்ளிவிட்டு அதற்கு மாறாக சம்பளத்தை வழங்கி வருகிறார்கள், ஊதியத்தை குறைத்து கொடுக்கின்றார்கள். அரசும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. 2 முறை கடிதம் கொடுத்துள்ளது. அந்த கடிதம் வாயிலாக கூட உங்களுக்கு நீங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை, இது சரியான கோரிக்கை, இது எங்கே தவறு நடந்து விட்டது, எங்கள் மீது தான் தவறு என்று அரசு ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட இது நாள் வரையில் இன்னும் அதற்கான தீர்வு எட்டப்படாமல் இருப்பது காரணம் இந்த போராட்டம் நடைபெற்று. இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கிட்ட உங்க போராட்டம் சம்பந்தமாக தொலைபேசி வாயிலாக கேட்டோம். இப்பயும் கேட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப சார் யாருக்கு என்ன சம்பளங்கிறத நம்ம வேலைக்கு எடுக்கிறப்பயே சொல்லிடுவோம், இவங்களுக்கு இதுதான் ஊதியம்னு சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு ஊதியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுன்னு கேட்கறது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? இவங்களுக்கு அந்த சம்பளம் விருப்பம் இல்லைன்னா அப்போயே வேலைக்கு வந்திருக்க வேணாமே, இல்லை இவங்க வேற பிடி பட்டதாரி ஆசிரியர் முதல்ல அந்த மாதிரி கூட போயிருக்கலாமே, இதுதான் சம்பளம் வந்ததுக்கப்புறம் இப்போ உள்ள போராட்டத்தை நியாயமானு கேட்குறாங்க. ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு அன்றைய தேதியில் 4500 ரூபாய் அடிப்படை ஊதியம், 125 7000 இருக்கும் ஆணையில். அந்த 4500ல் பாதி 2250 ரூபா பிரித்து அன்னைக்கு தேதியில் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அடிப்படை ஊதியம் கூட சேர்த்தாங்க 6120 ரூபா. அதுக்கு டிஏ போட்டீங்கன்னா 1620 ரூபா சேர்த்தோன்னா 8370 ரூபா கொடுக்கணும். அதுதான் இடைநிலை ஆசிரியருக்கு நியமனம் செய்யப்பட வேண்டிய ஊதியம். அந்த ஊதியத்தை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர, எங்களுக்கான ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு என்ன ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற விதி இருக்கோ அந்த விதிப்படி தான் கேட்கிறோமே தவிர, அரசுக்கு கூடுதலாக நிதிச்சுமையோ இல்லை ஊதிய உயர்வை கேட்கல. எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இந்த 15 வருஷமா 16 வருஷமா 20 லட்சம் ரூபாயை சுரண்டிய அரசு எங்களுக்கு வேண்டிய ஊதியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். நியாயப்படி பார்த்தால் அரசு எங்களுக்கு அந்த ஊதிய நிலுவையும் கொடுக்க வேண்டுமே தவிர இதில் மாறே கிடையாது, தப்பே கிடையாது. என்ன இருக்கோ எங்களுக்கு ஆணையில் கொடுத்த ஊதியத்தை கொடுங்கள் என்று கேட்கிறோம். அது அரசு ஒத்துக்கொண்டு விட்டு இப்ப மாற்றி பேசுவது, நீங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை, நீங்க கேட்பது சரி, தவறு எங்கள் சைடு நடந்து விட்டது ஒரு கடிதம் கொடுத்து விட்டு இன்னைக்கு சம்பளம் கூட கேட்கிறாங்க அப்படி சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். பொதுமக்களே நன்றா புரிந்து கொள்ளுங்கள். நாங்க ஊதிய உயர்வு கேட்கல, அவங்க தவறுதலாக மக்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில தவறான செய்தியை கொண்டு போறாங்க. இது முற்றிலும் தவறு. எங்களிடம் பறிக்கப்பட்ட ஊதியத்தை தான் கேட்கிறோமே தவிர அரசிடம் இருந்து எங்களுக்கு அது சொல்லிட்டோம். இன்னைக்கு நிலைமைக்கு இன்னும் தேதியிலிருந்து கொடுங்க. தேர்தல் வாக்குறுதி சொன்னது அது எப்படி சொல்லுவாங்க? அடிப்படை ஊதியத்தில் ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா எப்படி சொல்ல முடியும்? அது இருக்க போய் தானே சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட அந்த 311 அறிக்கை அதுபடி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கட்டாயம் கொடுக்கணும். எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறாம நாங்கள் எங்கள் உயிரை எங்களை சுட்டு கொண்டாலும் சரி, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஆசிரியர்களுடைய அந்த கருத்து என்பது என்னவென்றால், திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்ன செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட 311 அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களது கோரிக்கை நியாயமானது. அதை செய்து கொடுக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்பதுதான் இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த பேச்சாக இருக்கின்றது. சமவேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.